ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஆக்சுவலி இந்த வீடியோவில் நம்ம எதுவும் குக்கிங் பண்ண போகிறதில்ல. சிக்கன் பிரெஸ்ட்டை எப்படி பர்ஃபெக்டாக கட் பண்ணிக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். இப்போ சிக்கன் பிரெஸ்ட்டாக வெளியே கடையில் வாங்கினா நமக்கு 500 to 600 rupees வரைக்கும் கேஜி. பட் நம்ம ஒரு 150 to 200 rupeesக்குள்ள ஒரு சிக்கன் பிரெஸ்ட் வித் போன் வாங்கிட்டு அது எப்படி போன்லெஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் ஒரு சிக்கனோட ஃபர்ஸ்ட் ஆஃப், அதாவது அப்பர் பார்ட் ஆஃப் சிக்கன். இதில் அந்த நெக்கை நீங்கள் வாங்கும்போது நல்லா ட்ரிம் பண்ணி வாங்கிடுங்க. அது போக நீங்கள் இந்த மாதிரி அந்த விங்ஸை பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் உள்ள நெக்கை சென்டராக கரெக்டாக கட் பண்ணி ஸ்லிட் பண்ணி எடுத்துருங்க. இந்த நெக் பார்ட்டு எடுத்துருங்க ஃபர்ஸ்ட்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறமா இந்த விங்லெட்டை கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா விங்கு கூட இன்னொரு பீஸ் ஜாயிண்ட் ஆகிருக்கல, இது விங்லெட். ஸோ இதை கட் பண்ணி எடுத்துருவோம். இதை 2 சைடு உள்ள விங்லெட்டையும் நம்ம ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி எடுக்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும் எப்படி கட் பண்ணுறது. ஸோ இப்போ நான் 2 விங்லெட் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் விங்கை ஒரு ஃபிங்கரில் பிடிச்சிட்டு தம்பில் இந்த மாதிரி பிரெஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஸ்லிட் பண்ணணும். இப்படி ஸ்லிட் பண்ணிவிட்டு டுவர்ட்ஸ் பிரெஸ்ட்டோட இன்சைட் அதுக்கப்புறம் அவுட் சைட் 2 பக்கமும் ஸ்லிட் பண்ணி எடுத்துடணும். அதே சேம் மெத்தட் நான் இப்போ பிரெஸ்ட்டை திருப்பி வச்சுட்டு அனதர் சைடை இதே போல் விங்கை ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் பிரெஸ்ட்டை அழுத்திட்டு இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி எடுத்துடணும். இதை மாதிரி ஸ்லிட் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரே டைமில் 2 பிரெஸ்ட்டையும் டீபோன் பண்ணிடலாம். இதில் நம்ம ஸ்லிட் தான் பண்ணியிருக்கோம் ஸ்லைட்டாக. இதுக்கப்புறமா நம்ம ஜஸ்ட் கையில் 2 பிரெஸ்ட்டையும் ஹோல்ட் பண்ணி புல் பண்ணாலே 2 பிரெஸ்ட்டும் அழகாக டீபோன் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் பிரெஸ்ட்டு டீபோன் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான சிக்கன் பிரெஸ்ட்டு கன்சியூம் பண்ண முடியும். செகண்டு ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும். நீங்கள் சிக்கன் கறிக்கெட் எவ்வளோ வாங்குறீங்களோ அவ்வளோ எக்கனாமிக்கலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த சிக்கன் பிரெஸ்ட்டை ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் போனை ஹோல்ட் பண்ணிங்க, ஒரு பக்கம் இந்த 2 பிரெஸ்ட்டையும் ஒன்றா சேர்த்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே புல் பண்ணிங்கன்னா ஸ்லோவாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த போனில் இருந்து பிரெஸ்ட்டு தனியாக பிச்சுட்டு வந்துடும். பார்த்தீங்களா இந்த பிரெஸ்ட்டை டீபோன் பண்ணுறது எவ்வளோ ஈஸியான ப்ராசஸாக இருக்குது. நான் எதுக்கு ஃப்ரெஷ்ஷுன்னு சொன்னேன்னா, நீங்கள் கடையில் சிக்கன் பிரெஸ்ட் வாங்கினீங்கன்னா எந்த சிக்கனோட எப்போ அவங்க ஸ்டோர் பண்ணாங்க நமக்கு ட்ராக்கிங் இருக்காது. இதுவே நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் வாங்கிட்டு வந்து வீட்லேயே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ட்ராக்கிங் இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான சிக்கன் தான் கன்சியூம் பண்ணுறீங்கன்னு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற பார்ட் இப்போ நான் கட் பண்ணிகிட்டு இருக்கிறது சுப்ரீம் சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா ஃபிலேன்னு சொல்லுவாங்க. இது போனோட ஒட்டிகிட்டு இருக்கும். இந்த மாதிரி சின்ன பிரெஸ்ட் மாதிரி இதை ஸ்லைடில் லைட்டாக ஸ்லிட் பண்ணிங்கன்னா போதும் வந்துடும். ஸோ இதையும் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இருக்கிறது ஜஸ்ட்டு கார்கஸ் தான், ஜஸ்ட்டு போனு. இதை வந்து நம்ம சூப் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபைனலாக எந்தெந்த பார்ட் எதுக்கு யூஸ் பண்ணலான்னு உங்களுக்கு நல்லா டிரைவ் பண்ணி சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த சிக்கன் பிரெஸ்ட் எடுத்தாச்சு. இதை 1/2 நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு சிக்கன் பிரெஸ்ட்டை எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா கிரில்லுக்கு, இன்னொரு சிக்கன் பிரெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா ஃபில்லேக்கு. ஸோ சிக்கன் பிரெஸ்ட்டை இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ண பிறகு சிக்கன் பிரெஸ்ட்டோட எட்ஜஸில் எல்லா கார்னர்ஸ்லையும் பாருங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஃபேட் மாதிரி பார்ட்டிகள் இருந்தால் அதை ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. அது எடிபிள் கிடையாது. இப்போது ஒரு சிக்கன் பிரெஸ்ட்டை நம்ம இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி இதை கிரில்லுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் இந்த சிக்கன் பிரெஸ்ட்டை யூஸ் பண்ணி ஃபஜித்தா சிக்கன் போட்டிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு லிங்க் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்க. அதுக்கப்புறமா இதோட விங்ஸை நம்ம எடுத்துடுறோம் தனியாக. விங்ஸை தனியாக எடுத்துட்டு இதில் ஃபிலே கட் பண்ண போகிறோம் இந்த ஒரு பிரெஸ்ட்டில். ஸோ இந்த விங்கை வித் போனாக இருக்கிறத எடுத்துட்டு நம்ம இந்த கார்னரில் இருக்கிற அந்த ஃபேட் பார்ட்டிகளை ட்ரிம் பண்ணி எடுத்துடணும். ஸோ இந்த ஒரு சிக்கன் பிரெஸ்ட்டில் கட் பண்ண ஃபிலே வச்சு தான் நான் ஹர்ப் கார்லிக் சிக்கன் பிரெஸ்ட்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட வீடியோ லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு சிக்கன் பிரெஸ்ட்டை நீங்கள் இந்த மாதிரி டயகனலாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது 2 பீசஸ் ஆயிரும். இந்த 2 பீசஸ்லேருந்து எவ்ரி சிங்கிள் பீஸ்லேருந்து 3 ஸ்லைசஸ் நம்ம கட் பண்ண போகிறோம். நைஃபை ஃப்ளாட்டாக பிடிச்சிக்கிட்டு கிராஜுவலாக கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்லே ஸ்லைஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி தெரியலாம், பட் இது ஒரு 5 minutes வீடியோ தான். ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி சிக்கன் பிரெஸ்ட் வித் போன் வாங்கி வீட்லேயே எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக கட் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு செய்யலாம். சீப்பர் தென் ப்ராசஸ்டு சிக்கன் பிரெஸ்ட். அது போக ஒரு ஃப்ரெஷ் சிக்கன் சாப்பிட்ற அஷ்யூரிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த சிக்கன் பிரெஸ்ட்டை 3ஆக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துங்க. ஃப்ளாட்டாக நைஃபை வச்சு 3ஆக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 6 ஃபிலேஸ் கிடைக்கும் ஒரு சிக்கன் பிரெஸ்ட்டில். கொஞ்சம் சின்ன சிக்கன் பிரெஸ்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 4 ஃபிலேஸ் கிடைக்கலாம். இந்த மாதிரி பெரிய சிக்கன் பிரெஸ்ட்டாக இருந்தால் 6 ஃபிலேஸ் கிடைக்கும். வெயிட் அப்ராக்சிமேட்டாக ஒரு 200 to 210 grams இருக்கும். ஸோ இந்த ஃபில்லேஸ் எல்லாம் நான் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறமா நம்ம சுப்ரீம் எடுத்தோம்ல, அதாவது அந்த சின்ன ஃபிலே பார்ட் அந்த பிரெஸ்ட்டுக்குள்ளே இருந்ததுல, இந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் மீட் தான் சிக்கன்லேயே இருக்கிறதுலே டெண்டரியான மீட்.
பார்ட். இது ஆல்மோஸ்ட் ஃபிஷ் எப்படி இருக்குமோ டெக்ஸ்சர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பாஸ்தா ரெசிபி பண்ணியிருக்கிறேன். அதுதான் அந்த ஸ்பைசி சிக்கன் பாஸ்தா. அந்த பர்டிகுலர் வீடியோ லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் வாங்கினது ஒரே ஒரு சிக்கன் பிரெஸ்ட் வித் போன் பார்ட் தான், ஒரு ஹாஃப் சிக்கன். இதிலிருந்து நமக்கு மொத்தம் ஈல்டு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 2 ஹோல் சிக்கன் பிரெஸ்ட் கிடச்சிருக்கு. ஒன்றை கிரில் பண்ணதுக்கு வச்சுருக்கேன், இன்னொன்று இந்த மாதிரி ஃபில்லேஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போக நமக்கு 4 சிக்கன் விங்ஸ் கிடச்சிது. அந்த விங்ஸை வச்சு நீங்கள் ஏதாவது விங்லெட்டோ இல்லை ஃப்ரைட் விங்ஸோ பண்ணிக்கலாம். அது போக நமக்கு சிக்கன் போன்ஸுமே கிடச்சிது. இந்த போன்ஸை வச்சு சூப் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் 3 ரெசிபி ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஈவன் சிக்கன் விங்ஸை யூஸ் பண்ணி ஒரு சோய் கார்லிக் சிக்கன் இருக்கும் ரெசிபி, அது ஒரு பழைய ரெசிபி வீடியோ, அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த போன்ஸை வச்சு சூப் சீக்கிரமாக ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மேக்ஸ் ஷெஃப். நான் உங்கள் ஷெஃப் நரேஷ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன். பாய்.